பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னா நாற்பது. இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் பெயர் வந்து என்னென்னா கபிலர். இன்னா நாற்பது கபிலர். இவர் வந்து ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவர். இவரோட காலம் அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டு. காலம் வந்து கபிலர். கபிலரோட எத்தனை எழுத்து இருக்குன்னா 4 எழுத்து. அப்போ அவரோட நூற்றாண்டு வந்து 4ஆம் நூற்றாண்டு. சைவ சமயத்தை சேர்ந்தவர். 4ஆம் நூற்றாண்டு. கபிலர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா இன்னா நாற்பது அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. மொத்த பாடல்கள் வந்து 40 நூல், 40 பாடல்கள். அவரோட காலம் 4, அவரோட எழுதின பாடல் வந்து 40. இது வந்து இன்னிசை வெண்பாவால் இயற்றப்பட்டது. இன்னா நாற்பது வந்து எந்த பாவால் எழுதப்பட்டதுன்னா இன்னிசை வெண்பாக்களால் இயற்றப்பட்டது. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல். என்னென்ன துன்பம் எந்தெந்த வழியில் நம்ம துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்கும் நூலை செயலை வந்து எந்தெந்த செயல்கள் நமக்கு துன்பம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்கள் எல்லாமே தொகுத்து கூறுற நூல் எதுனா இன்னா நாற்பது. மொத்தம் 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. எத்தனை இன்னா செயல்கள்னால் 164. இன்னா நாற்பதுக்கு ரொம்பவே ரிலேட்டட் ஆகிற ஒரு நம்பர்னா 4. இந்த 4 ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த இன்னா நாற்பது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் யாருன்னா கபிலர். கபிலரோட எழுத்துக்கள் நேமில் எத்தனை எழுத்துனா 4 எழுத்து. அப்போ ஆசிரியர் நேம் 4. அப்போ கபிலர். ஓகேவா? எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். மொத்த பாடல்கள் எத்தனை 40 பாடல். இன்னா 40ல் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா 40 பாடல்கள் இருக்குது. துன்பம் கொடுக்கும் செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்து கூறுற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னா 40. இதில் மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் சொல்லியிருக்காங்கன்னா 164. மொத்தம் 4க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேற்கோள்கள் உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பினா தீமையுடையோர் அருகில் இருத்தலினா. தீமை செய்கிறவங்க அருகில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஒரு இன்னா செயல். தீமையுடையோர் அருகிலினா இருத்தல் வந்து ஒரு இன்னா. ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னினா. ஊனை தின்று ஊனை பெருக்கல் வந்து முன்னினா. குழவிகள் உற்ற பிணி இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. இதெல்லாமே வந்து இன்னா செயல்களாக சொல்லியிருக்காங்க மேற்கோள்கள். நெக்ஸ்ட்டு இனியவை 40 அப்படின்றது வந்து நூலின் ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் இளநாகனார் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 அப்படின்றது வந்து இது பூதஞ்சேந்தனார் வந்து எழுதியிருக்காங்க. இனிமையான பூவோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா இனிமையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனியவைனா பூதஞ்சேந்தனார், இன்னா அப்படின்னா கபிலர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் சைவ சமயத்தை சேர்ந்தவர் தான். கபிலர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மொத்த பாடல்கள் வந்து 40. இதன் கடவுள் வாழ்த்து சிவன், திருமால், பிரம்மன் என்ற மூவரையும் வழங்குகிறது. எந்த நூலோட கடவுள் வாழ்த்து சிவன், பிரம்மன், திருமால் 3 கடவுளையும் வணங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியவை 40. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இவை இனிமை என்று அறங்கள் தொகுத்து சொல்லப்பட்டுள்ளன. எது இனிமை அப்படின்னு சொல்லிட்டு அறங்களை தொகுத்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 124 இனிய செயல்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை இனிய செயல்கள்னால் 124 இருக்குது. அங்கே இன்னா செயல்கள் எத்தனைனா 164, இனிய செயல்கள் 124. இன்னா செயல்கள் தான் அதிகமாக இருக்குது, இனிய செயல்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 124 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேற்கோள்கள் பார்க்கலாம். ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே. ஊனை தின்று ஊனை பெருக்காமை முன் இனிதே. இனியவை 40 ஈஸியாக நம்ம அந்த பாடல் அடிகள் கண்டுபிடிச்சலாம். கடைசி லைனில் இனிதே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஊனை தின்று ஊனை பெருக்காமை இனிது. ஊனைனா ஊன் அப்படின்னா மாமிசத்தை சாப்பிட்டு நம்ம உடம்பை வளர்க்காமல் இருக்கிறது இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினிதே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வருவாய் அறிந்து வழங்கல் இனிது. நம்மக்கிட்ட எவ்வளோ வருவாய் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈதல் பண்ணணும். வருவாய் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அது அப்படி பண்ணோன்னா அது இனிது தான். பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலில் கூறிய நூல் எதுனா இனியவை 40. பெண்ணை வந்து இழிவுபடுத்தி நஞ்சாக கூறுற நூல் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு கூறின நூல் எதுனா இனியவை 40 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தடமென் பனை தோல் தளிர் இயலாரை விடமென்று உணர்த்தல் இனிது. இதில் தான் அந்த
பெண்ணை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நஞ்சாக கருதியிருக்காங்க. தடமென் பனைத்தோல், பனைத்தோல் அப்படின்னா மூங்கில் மாதிரி அகன்ற தோள்களை உடைய பெண்கள் வந்து விஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்ததை ரிவைஸ் பண்ணிடலாம். இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர், 4ஆம் நூற்றாண்டு. 40 பாடல்கள் இருக்குது. சைவ சமயத்தை சேர்ந்தவர். மொத்தம் 40 பாடலா? துன்பம் என்னென்ன செஞ்சால் துன்பம் கொடுக்குன்ற செயல்களை சொல்லியிருக்காங்க. மொத்தம் 164 துன்ப செயல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே இனியவை 40 பாடல் தான் இருக்குது. ஆனால் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார், சைவர் தான் இவரும். மொத்த பாடல்கள் 40. காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் கடவுள் வாழ்த்தில் சிவன், பிரம்மன் மற்றும் திருமால் இவங்க எல்லாருமே பற்றி சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன இனிமையான செயல்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 124 இனிமை செயல்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது பெண்ணை எந்த நூலில் வந்து நஞ்சாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனியவை 40. ஓகே, தேங்க்யூ.